ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை பாக்குற எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ்ல கேட்கறவங்களுக்காக புதுசா இங்கிலீஷ்ல வீடியோ போட்டிருக்கோம். Day 1 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. இது Day 2க்கான வீடியோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸோ இல்ல உங்களோட சஜஷன் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். அண்ட் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்ஆர்பி என்டிபிசியோட previous year question தாங்க. Day 2. So in which year did Bakshi Jakabandhu led the Paika rebellion to protest against the British land revenue policy அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து வரக்கூடிய கொஸ்டின், அதாவது ஹிஸ்டரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, சோ இதுல வந்து பைக்கா ரெபல்லியன், இதுல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்னா, இந்த பைக்கா ரெபல்லியன் புரட்சி வந்து எங்க நடந்தது அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட நம்மளுக்கு கேட்கலாம். இது வந்து ஒடிசால நடந்தது. முதல்ல பிரிட்டிஷ் வந்து இந்த லேண்ட் ரெவென்யூ எல்லாம் போடுவாங்கல்ல, நிலவரி எல்லாம், அதெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம், இல்ல ஒரு புரட்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது தலைமை தாங்கியவர் தான் பக்ஷி ஜக்கபந்து. இது எந்த வருஷம் நடந்ததுன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. 1817. சரிங்களா, ஒடிசால நடந்தது 1817. What was the overall unemployment rate in India that reported in the 6th annual unemployment survey conducted by the Labour Bureau? ஓகேங்களா, அதாவது இந்தியால மட்டுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்லாதவர்கள் அப்படி சொல்லலாம் இல்லையா, அந்த ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எப்பத்திக்கான ரேட்னு சொல்றாங்கன்னா 6th annual unemployment survey. ஓகேங்களா, அந்த 6வது annual unemployment surveyல எடுக்கப்பட்டதுபடி இந்தியால இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்னன்னு சொல்றாங்கன்னா 1.54%. சரிங்களா, 1.54%. Who among the following assumed the charge of the Comptroller General of India in November 2024? சரிங்களா, November 2024. இதெல்லாம் வந்து ஜிகேல வரும். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின். நவம்பர் 2024ல கம்ப்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் பேர் என்னன்னா சஞ்சய் மூர்த்தி. சரிங்களா, சஞ்சய் மூர்த்தி. Which of the following is an example for an operating system commonly used on desktop computers? So computer related 1, 2 or 3 questions நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல சிலதெல்லாம் நம்மளால ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்டிருந்தாங்க, சார்லஸ் பாபேஜ். சோ அந்த மாதிரி இந்த காமன்லி யூஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுனா, நம்ம கம்ப்யூட்டர் திறந்தோடனே நம்மளுக்கு பொதுவா வருது என்னன்னா விண்டோஸ் 10. சரிங்களா, இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. The 24-degree latitude passes closest to which in state's capital? India state's capitalனா போபால். சரிங்களா, இந்த 24-degree latitude வந்து இந்தியாவோட எந்த ஸ்டேட் கேபிட்டலுக்கு பக்கத்துல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போபால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Next, which urban local self-government body manages small towns with limited municipal functions like street lighting and drainage? அதாவது நம்மளோட நகர்ப்புறங்கள்லாம் இந்த லைட், இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது இல்லையா, அந்த ஒரு டீமுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டவுன் ஏரியா கமிட்டி. இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், GII, இது அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. GII அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். இது வந்து 2022ல எடுத்தது படி, அதாவது கொஸ்டின் வந்து 2022க்காக கேட்டிருக்காங்க. வாட் ரேங்க் டிட் இந்தியா அச்சீவ் அமாங் 193 கண்ட்ரிஸ்? அதாவது இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் இது வந்து 2022ல கிட்டத்தட்ட 193 கண்ட்ரிஸ்க்கு இடையே எடுக்கப்பட்டது. அதுல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேக்குறாங்க. இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 108 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இது லேட்டஸ்டா கேட்கும்போது 2025ல நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வருஷம் எடுக்கிறது தான். 2025ல எத்தனை கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 கண்ட்ரிஸ். இதெல்லாமே ஜிகேல வரும். 148 கண்ட்ரிஸ்ல எடுத்திருக்காங்க. அதுல இந்தியாவோட பொசிஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா 131. சரிங்களா, 131. இது வந்து 2025 இண்டெக்ஸ் படி. Next, which structural functional issue in a plant root would hinder gas exchange but not significantly impact water absorption அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா disrupted stomatal apparatus on aerial organs.
சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச்? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது கெமிக்கல் சேஞ்சுன்னு கேட்கறாங்க. எதுனா பர்னிங் வுட், அதாவது இந்த மரக்கட்டைகள்லாம் எரிக்கும் போது என்ன ஆகும்னா ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகும். ஸோ இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பர்னிங் வுட் அப்படின்னு சொல்றாங்க. When navigating through options in a dialog box or menu using the keyboard, what is the primary function of the tab key? இது computer related question. Tab key உடைய primary function என்னன்னா to move the focus to the next available option or control. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த சங்கம் ஆந்தாலஜிஸ்? அதாவது சங்கம் இலக்கியங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுல புறநானூறு அண்ட் பதிற்று பத்து ஃப்ரம் த 8 தொகை கலெக்ஷன். 8 தொகையில இருக்க இந்த புறநானூறு அண்ட் பதிற்று பத்து இந்த 2 நூல்களும் பொதுவா எதை பத்தி குறிப்பிடுது அப்படின்னு கேக்குறாங்க. எதை பத்தினா ஹீரோயிசம் அண்ட் பிரைசஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் தயர் டீட்ஸ். அதாவது இந்த கிங் எல்லாம் வந்து புகழ்ந்து பாடுறதா இருக்கட்டும், அவர்கள் போர்ல வெளிப்படுத்தின அந்த ஹீரோயிசமா இருக்கட்டும், அந்த மக்களா இருக்கட்டும், இவங்களை பத்தி தான் பொதுவா இந்த புறநானூறும் பதிற்று பத்தும் எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து 8 தொகை நூல்களுள் காணப்படக்கூடியது. புறநானூறும் பதிற்று பத்தும் 8 தொகை நூல்களுள் ஒன்னொன்னு சொல்லலாம். இன் சவுத் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டெப்டு ஆர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் பில்ட் அலாங் த சாங்டம்? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம அடிக்கடி எதிர்பார்க்கலாங்க. அதாவது இந்த சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ல இந்த திராவிட முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். திராவிட முறைப்படி நம்ம கட்டட கலையெல்லாம் இருக்கும். அதுல இந்த இது இருக்குல்ல சாங்டம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க. அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல கட்டப்பட்ட அந்த ஸ்டெப்டு படிப்படியா இருக்கலாம், இல்லைன்னா பிரமிடல் ஷேப், அதாவது இப்படி இப்படி கட்டியிருப்பாங்க, இப்படி இப்படி கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா பிரமிடல் ஷேப் செங்குத்தா இப்படி கட்டியிருப்பாங்க. அந்த ஒரு ஷேப்புக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா விமானா, அதாவது தமிழ விமானம்னு சொல்லுவாங்க. இப்ப கோயிலுக்கு வெளியே கோபுரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவே கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா விமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து the term புக்தி, பக்தி கிடையாது, புக்தி is post குப்தா பாலிட்டி referred as, அதாவது போஸ்ட் குப்தா பாலிட்டியில அவங்க வந்து புக்தி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. அது என்னன்னா அதுக்கு பேரு ப்ராவின்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? From which state to which state do the eastern coastal plains of India extend? அதாவது கிழக்கு கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட் வரைக்கும் விரிந்து இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் டு தமிழ்நாடு. சரிங்களா? வெஸ்ட் பெங்கால் டு தமிழ்நாடு. Which of the following components is or not a part of central processing unit? நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர்ல இதோட தேர்ட் கொஸ்டின் நம்ம பாக்குறோம். CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல எது வந்து ஒரு காம்போனன்ட் கிடையாது அப்படின்னு ஆப்ஷன்ல கேக்குறாங்க. எதுனா கிராபிக் கார்டு. கிராபிக் கார்டு வந்து சிபிஏவோட காம்போனன்ட் கிடையாது. Which of the following Indian states does not have a coast line? கோஸ்ட் லைனே இல்லாத இந்தியன் ஸ்டேட் எது அவங்க கொடுத்ததுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஏன்னா ராஜஸ்தான் மேக்சிமம் நம்ம என்ன சொல்றோம் டெசர்ட் ஏரியா அப்படின்றதுனால அதுக்கு வந்து ஒரு கோஸ்ட் லைன் கிடையாது. In February 2025, Muthoot Finance has received RBI approval to open how many new branches across India, strengthening its presence in the gold loan market? So, February 2025 RBI இருந்து Muthoot Finance வந்து அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை பிரான்சஸ் ஓபன் பண்றதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 115 பிரான்சஸ் வந்து ஓபன் பண்றதுக்காக RBI கிட்ட இருந்து அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் 2025 நடந்த news. How many cities were initially included under the Smart Cities Mission? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நரேந்திர மோடியால கொண்டு வரப்பட்டது இல்லீங்களா? Smart Cities Mission launched by the government of India. முதல்ல அதாவது ஸ்மார்ட் சிட்டி மிஷன் மூலமா எத்தனை நகரங்கள்ல ஸ்மார்ட் சிட்டியா மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா 100 சிட்டிஸ இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 25, 2015 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இதோட இலக்குப்படி 2024க்குள்ள ஒரு 100 சிட்டிஸ வந்து ஸ்மார்ட் சிட்டிஸா மாத்தணும். ஆனா அது வந்து முடியல 2024க்குள்ள. அதனால அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி March 31, 2025 வரைக்கும் அதுக்கான ஒரு டைம் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. Next, who won the Women's Premier League WPL? WPL னா என்னன்னா Women's Premier League 2025 டைட்டில் யார் வின் பண்ணதுன்னு சொல்றாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். சரிங்களா? இது விமென்ஸ்கான கிரிக்கெட். அது மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணாங்க.
The Takht Hai Bahi inscription refers to which Parthian ruler? அதாவது இந்த இன்ஸ்கிரிப்ஷனா கல்வெட்டுக்கள் நம்மளுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு கல்வெட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களை பத்தி குறிப்பிடும். அந்த மாதிரி இந்த தக்த் ஹை பாஹி இந்த கல்வெட்டு வந்து எந்த ஒரு பார்த்தியன் ரூலரை பத்தினது அப்படின்னு சொல்றாங்கன்னா கோண்டோஃபிம்ஸ். சரிங்களா, கோண்டோஃபிம்ஸ். சோ இந்த வீடியோல நம்ம ஒரு 20 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். சோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பா கொடுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.